வணக்கம்மா. இப்ப நம்ம கிளாஸ்ல ஹேண்டோட பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாமே எழுதி வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகலம், செகண்ட் ஸ்டெப் உயரம், தேர்டு ஸ்டெப்பு டவுன் சைடு, ஃபோர்த்து ஸ்டெப் ஓப்பன் சைடு. மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குடா. அதேமாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து உங்களுக்கு எப்படி டேப் வச்சு எடுக்கணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்னர்லேருந்து 7க்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 9க்கு மார்க் பண்ணுங்கள். 7 + 2 9. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது பேர் அகலம். இப்போ செகண்ட் ஸ்டெப் அதே கார்னர்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். இதோட மெஷர்மெண்ட் 6 + 1 7. உங்களுக்கு 6 உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க. உயரத்துக்கு 1 இன்ச் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். உயரத்துக்கு 1 இன்ச். அகலம் உயரம் எடுத்த உடனே நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஸ்டெப்பும் ஃபோர்த்து ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் போடணும். எதுக்கு வந்து இந்த 1/2 இன்ச்னால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி திருப்புறதுக்கு 1/2 இன்ச் கிளாத் விடணும். அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச் மேலே டவுன் சைடு எடுக்கணும். டவுன் சைடு அந்த கோட்டு மேலே தான் எடுக்கணும். அதே மாதிரி அந்த கோட்டுக்கு மேலே இந்த சைடு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த பாக்ஸ் மாதிரி அங்கே தான் ஓப்பன் சைடு எடுக்கணும். டவுன் சைடுன்றது தேர்டு ஸ்டெப்பு, ஓப்பன் சைடுன்றது ஃபோர்த்து ஸ்டெப்பு. தேர்டு ஸ்டெப் எடுத்த அப்புறம் தான் நீங்கள் ஃபோர்த்து ஸ்டெப் எடுக்கணும். இப்போ மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஹேண்டோட டவுன் சைடு மெஷர்மெண்ட் என்னென்னா 5.5 + 2 7.5. இப்போ நம்மளுக்கு அகலம் உயரம் எடுத்த மாதிரியே டவுன் சைடும் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட மெஷர்மெண்ட் 5.5 + 2 7.5. உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப கிளியராக புரியும். இதே மாதிரியே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்டா. இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன்ல, இந்த ரவுண்டில் தான் வந்து நீங்கள் ஓப்பன் சைடு எடுக்கணும். அந்த இடத்துல தான் எடுக்க போகணும். இது ஆஃப் ஹேண்டுனால நீங்கள் அந்த இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் 3 + 1/2 3.5 3 + 1/2 3. நம்ம இப்போ 4 ஸ்டெப்புமே முடிச்சிட்டோம். இதுக்கு ஹேண்டுமாக ஒரு ஷேப் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம கொடுப்போம். அந்த மெஷர்மெண்ட் ஓப்பன் சைட்லேருந்து நீங்கள் 2 இன்ச் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஏரோ மார்க், அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. மேலே உயரத்துலேருந்து 1.5. அதுவும் அதாவது இந்த 1.5 இந்த 2 இன்ச்சும் ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காண்டி. இப்போ பாருங்கள் அதுக்கு எப்படி ஷேப் கொடுக்குறேன்னு. 2லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு லைன் கொடுத்துட்டேன். அது கீழே சின்னதாக ஒரு 1/4 இன்ச் நான் ஒரு டாட் வச்சுருக்கேன்ல, அதை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் சைடோடு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டோட ஷேப் கொடுக்கும். அந்த ஷேப் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம் அப்படின்னா ஹேண்டு வந்து கொஞ்சம் பஃபும் தூக்குன மாதிரி சுருக்கங்கள் அதிகமாக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப முன்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2மே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஷேப் கொடுத்து கட் பண்ணிடுங்க. ஹேண்டு கட் பண்ணுறது, பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள். நம்ம கிளாஸஸில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே இருக்குது. உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.